ஹாய், வாங்க வீட்டு முறையில் தட்டு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு 1/2 கிலோ புழுங்கல் அரிசியை 4 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். 1/2 கிலோ புழுங்கல் அரிசிக்கு 1/4 கிலோ பொட்டுக்கடலை நைஸாக மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சம் கடலைப்பருப்பும் சேர்த்து ஊற வச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 10 வரமிளகா, 10 பல் பூண்டு குறைன்னு அரைச்சி அதுக்குள்ளே கருவேப்பிலையும் போட்டு அரைச்சி அந்த மாவோடையே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் எனக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி 10 வரமிளகா, 10 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன். நீங்கள் எவ்வளோ மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு குறைப்பாக அரைச்சிக்கிட்டு அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் உப்பு, தேவைக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கிட்டு நம்ம இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாம் ஒன்றா மிக்ஸாக இருக்க அளவுக்கு பிசைஞ்சிக்குவோம். நல்லா பிசைஞ்சிட்டு நடுவில் லைட்டாக ஒரு குழி மாதிரி பண்ணி விட்டுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் சுடு எண்ணெய் காய்ச்சி ஊற்றினோன்னா கொஞ்சம் ஊற்றி பிசைஞ்சோன்னா மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். சாஃப்டாக இருந்தால் தட்டு வடை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அதனால் இப்போது வடை சட்டியில் நம்மளுக்கு தட்டு வடை பொரிச்சு எடுக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றிட்டோம். ஆயில் ஒரு பக்கம் ஹீட் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த பூரி அமுக்கிற கட்டை எடுத்துக்கிறோம். அது கூட 2 பிளாஸ்டிக் ஷீட்டு அதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இப்படி எண்ணெய் தடவி வச்சுக்கலாம். இந்த பூரி தேய்க்கிற கட்டையிலையும் எண்ணெய் தடவிக்கணும். அந்த பிளாஸ்டிக் ஷீட்லேயும் எண்ணெய் தடவி வச்சுக்கணும். எண்ணெய் தடவிட்டு எண்ணெய் ஊற்றி ஒரு ஷீட்டு சப்பாத்தி அமுக்கிறதுல போட்டுக்கலாம். அப்போ எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகிருச்சு. அந்த எண்ணெயை அந்த மாவில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றி மாவு லைட்டோடு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அப்போ தான் தட்டோட கொஞ்சம் சாஃப்டாக வரும். பிசைஞ்சிட்டு அந்த மாவை தட்டோடைக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸ்க்கு தட்டுவடை தேவையோ அந்த சைஸ்க்கு நம்ம சின்ன சின்ன உருட்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இருக்க எல்லா மாவையும் இப்படி உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம். இப்போ அந்த ஒரு ஷீட் வச்சோம் இல்லையா சப்பாத்தி கல் மேலே, அது மேலே ஒரு உருண்டை வச்சு அதுக்கு மேலே இன்னொரு ஷீட் வச்சு லைட்டாக ப்ரெஸ் கொடுத்தா போதும். இப்படி வந்துடும். இப்போ நம்ம அந்த ஒரு ஷீட்டில் எடுத்துக்கலாம். எடுத்து அதை ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சுட்டோன்னா எல்லாமே இதே மாதிரியே தட்டி தட்டி போட்டு வச்சுட்டோன்னா அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதே மாதிரியே அந்த ஷீட்டில் ஒரு டைமும் எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவிக்கிட்டு அடுத்த உருண்டை வச்சு அது மேலே அந்த ஷீட் வச்சு அப்படியே லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அவ்வளோதான். அதே மறுபடியும் நியூஸ் பேப்பரில் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா உருண்டையும் வரிசையாக நம்ம தட்டி எடுத்துக்குவோம். லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேப்பரில் ஒட்டிட்டு வராது. லைட்டாக மைல்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ப்ரெஸ் பண்ணோன்னா இப்படி வரும். ஓகே, இப்போ நம்ம எல்லா உருண்டையும் இப்படி தட்டி பேப்பரில் போட்டு வச்சுக்கிட்டோம். அந்த ஆயிலெல்லாம் அந்த பேப்பரில் இழுத்துக்கும். இதில் நம்ம தட்டி போடுறதுக்குள்ளே ஆயிலும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 5 போட்டு தட்டி பார்க்கலாம்.
எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சுன்னா இப்போ கீழே போட்ட உடனே மேலே எந்திரிச்சு வந்துடும் தட்டு வடை எல்லாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 பொரிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்ட்டு. எண்ணெய் காஞ்சிருச்சு, தட்டு வடை பொரிஞ்சிட்ருக்குது. நம்மளுக்கு ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்றோம். எல்லாத்தையும் அடுத்த பக்கம் வேகட்டும்னு திருப்பி விட்றோம். ஓகேங்க, இப்போ தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி மறுபடியும் அடுத்தது ஒரு 5-6 போட்டு பொரிக்கலாம். ஓகேங்க, அடுத்தது போட்டது ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ அடுத்த பக்கம் எல்லாம் திருப்பி போடுறோம். அவ்வளோதாங்க, நம்ம 2வது போட்டதும் பொரிச்சு எடுத்துட்டோம். அவ்வளோதான், இதே மாதிரியே நம்ம தட்டி வச்ச எல்லா தட்டு வடையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லா தட்டு வடையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டோம். தட்டு வடை பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குதுன்னு. சூடாக இருக்குங்க, பொரிச்சோன்னு எடுத்து வச்சுருக்கோம், சூடாக இருக்குது. கையில் வச்சு உடைக்க முடியல, சூடு, அது ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்கள் அப்படி மொறுமொறுன்னு உடையுதுன்னு. ஆறுனதாக பார்த்து எடுப்போம். நல்லா உடையுது பாருங்கள், நல்லா